ஸோ இங்கே மாதம்பட்டி சொல்றது உண்மையா பொய்யா? அங்கே வந்து நம்ம மகளிர் ஆணையம் வந்து மாதம்பட்டி ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் அப்படி ஒரு பரிந்துரை கொடுத்துருக்காங்களா? மாதம்பட்டி ரங்கராஜை விசாரிக்கும் போது ஜாய்கிஸ்லாவுடைய குழந்தைக்கு நான் தான் தகப்பேன் அப்படின்றதும் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து மகளிர் ஆணையத்தில் உங்களை அசிங்கப்படுத்துவேன்னு சொல்லி தான் என்னை மிரட்டி கல்யாணம் பண்ணேன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு மணி ட்ராப்பா இருக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம இன்னொரு பக்கம் வந்து அந்த குழந்தை என்னோட தான் அப்படிங்கிறது அறிவியல் ரீதியாக நிரூபிச்சுட்டா அந்த குழந்தைக்கு தேவையானதை நான் அந்த குழந்தையுடைய காலம் பூரா தேவையான எல்லா விஷயங்களும் நான் அவரு மறைமுகமா சில விஷயங்களை சொல்ல வர்றாரு. என்னது சார்? என்னது மறைமுகமா என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் வந்து ஜாய் கிஸ்லாவோட கேரக்டர் சந்தேகம். நீங்க சொல்றீங்க நான் வந்து வீடு கேட்கல பணம் கேட்கலன்னா எதுக்கு 6.5 லட்சம் கேட்கறீங்க? அதான் ஜீவனாம்சம் சார், குழந்தை சார். மாதம்பட்டி நல்லவர் நம்ம சொல்லவே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்க, மாதம்பட்டி அயோக்கியம் தான், அதுல மாட்டுக்கிறது கிடையாது. ஆனா ஜாய் கிஸ்லாவுக்கும் இதுல பங்கு இருக்கு. இப்ப இந்த குழந்தைய வந்து நீங்க வந்து பகடக்காயா வச்சு 2 பேரும் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த குழந்தைக்கு உண்மையான தகப்பன் யாருங்கிறது மாதம்பட்டிக்கு தெரியுமோ இல்லையோ, ஜாய் கிஸ்லாவுக்கு தெரியும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். மாதம்பட்டி ரங்கராஜன் ஜாய் கிருஷ்ணா இந்த இஷ்யூ வந்து பல மாதங்களா போயிட்டு இருந்துங்க சார். இப்போ இதுக்கு வந்து ஒரு முடிவு வந்துருச்சுன்னு சொல்லி மகளிர் ஆணையம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாய் கிருஷ்ணாவுக்கு பிறந்த குழந்தை வந்து மாதம்பட்டி தான், இவங்க வந்து அவங்களோட மனைவி தான் அப்படின்னு மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டார். அதெல்லாம் டிஎன் டெஸ்ட் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த நியூஸ் கூட நம்ம சமீபத்தில் பார்த்துருப்போம். இப்போ அதுக்கு எதிராக வந்து மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் ஆணையத்தை நான் எதுவுமே சொல்லவே இல்லை, நான் வந்து ஒப்புக்கொள்ளவே இல்லை, இப்படி போட்டிருக்காங்க, நான் மேல்முறையீடு செய்ய போறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கருத்தையும் எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? இந்த எந்த கருத்து உண்மைங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. இதுதான் உண்மை. அதாவது மகளிர் ஆணையம்குள்ள அங்க அந்த ஹாலுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதை வந்து இது வரைக்கும் அவங்க சொல்லலை. மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து மனைவியோட போனார் மகளிர் ஆணையத்துக்கு. 2 பேரையும் விசாரிச்சிருப்பாங்க. அது மகளிர் ஆணையங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி ஏமாற்றப்படுற அபலை பெண்களுக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு ஆணையம் தான். அவங்க பெண்கள் பாதுகாப்புக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு ஆணையம் தான். ஸோ பெண்களுக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுக்காண்டி தான் அவங்க வந்து போராடுவாங்க. ஸோ அப்படி மாதம்பட்டி ரங்கராஜை விசாரிக்கும் போது ஜாய் கிஸ்லாவை நான் திருமணம் செஞ்சுக்கிட்டது உண்மை தான் அப்படிங்கிறதும், ஜாய் கிஸ்லாவோட நான் வந்து குடும்பம் நடத்தினது உண்மை தான் அப்படிங்கிறதும், ஜாய் கிஸ்லாவுடைய குழந்தைக்கு நான் தான் தகப்பேன் அப்படின்றதும் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து மகளிர் ஆணையத்தில் வாக்குமூலமாக கொடுத்துருக்கிறார். அப்படிங்கிறத வந்து மகளிர் ஆணையத்தில் சொல்லி அவங்க வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பரிந்துரை பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த மகளிர் ஆணையம் வந்து பரிந்துரை பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த மகளிர் ஆணையத்தில் வந்து நான் வந்து அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவே இல்லை, எந்த இடத்துலையும் வந்து நான் வந்து அந்த குழந்தைக்கு தகப்பன் நான் சொல்லவே இல்லை அப்படிங்கிறது வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்லியிருக்கார். மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கிற அந்த ட்விட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த திருமணம் நான் மனம் விரும்பி நான் வந்து என்னுடைய முழு ஒப்புதலோடு நடந்த திருமணம் கிடையவே கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து நானும் ஜாய் கிஸ்லாவும் இருக்கும்போது உள்ள ரகசியமான புகைப்படங்கள், அதாவது வந்து அந்தரங்க புகைப்படங்கள், அந்தரங்க வீடியோக்களை வெளியிட்டுருவேன் நீங்கள் என்னை திருமணம் செஞ்சுக்கலைன்னா அப்படின்னு என்னை நிறுத்தி மிரட்டி என்னை திருமணம் செய்ய வச்சாங்க அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். 2வது அதை வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்போ என்னை டிஎன்ஏ டெஸ்ட் கூப்பிட்டாலும் நான் வர தயார், எப்போவுமே நான் ரெடியாக இருக்கேன். இன்னொரு பக்கம் வந்து அந்த குழந்தை என்னோட தான் அப்படிங்கிறது அறிவியல் ரீதியாக நிரூபிச்சுட்டா அந்த குழந்தைக்கு தேவையானதை நான் அந்த குழந்தையுடைய காலம் பூரா தேவையான எல்லா விஷயங்களையும் நான் செய்கிறேன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்போ மாதம்பட்டி வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காரு. நீங்கள் சொன்ன அந்த மகளிர் ஆணையத்துடைய பரிந்துரை, அதாவது மாதம்பட்டி மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிற பரிந்துரை நேத்திக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே மாதம்பட்டி சொல்றது உண்மையா பொய்யா? அங்கே வந்து நம்ம மகளிர் ஆணையம் வந்து மாதம்பட்டி ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் அப்படி ஒரு பரிந்துரை கொடுத்துருக்காங்களா? அப்படின்னா அப்படி கொடுப்பாங்களா? சார் வக்கீல் அப்படி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க பொய்யான விஷயத்தை வந்து வெளியிடவே முடியாது.
ஆனா அப்படி அவங்க சொன்ன பிறகு இவர் இப்படி சொல்றாருங்க. அதுதான் இங்க வந்து நீங்க வந்து மாதம்பட்டி இன்னைக்கு வந்து ஒரு கொடுத்துருக்கிற ட்விட்டு அது பொய்யா இருந்துச்சுன்னா அது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். காரணம் எப்படின்னா, இப்ப இந்த மாதிரியான முக்கியமான வழக்குகள் விசாரிக்கப்படும் போது அது வந்து வீடியோ கேமராவால் ஷூட் பண்ணப்படணும். அதாவது வந்து கேமரால வந்து படம் பிடிக்கணும். மாதம்பட்டி கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டும் படம் பிடிக்கப்படணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகளிர் ஆணையம் அவங்க விசாரிக்கிறாங்களா, அவங்க என்ன கேள்விகள் கேட்கறாங்க அப்படிங்கிறதும் படம் பிடிக்கப்படும். மொத்தத்துல பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி ஷூட் பண்ணியிருப்பாங்க, இந்த விஷயத்த ஷூட் பண்ணியிருப்பாங்க. இந்த மொத்தமா அவங்க பேசின உரையாடல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது மாதம்பட்டி வந்து அந்த ரெக்கார்டட் எவிடன்ஸ் அவங்க வச்சிருந்தாங்கன்னா அதை மீறி வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னா அது நமக்கு தெரியல. அது இங்க உள்ள என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. இந்த மாதம்பட்டி இப்படி கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ல இதுல என்ன உண்மை இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா முரண்பாடான ஸ்டேட்மெண்ட்டுகள் இங்க வந்துகிட்டு தான் இருக்கு. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு விஷயத்த தெளிவா சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, நான் வந்து ஜாய் கிருஷ்ணாவை திருமணம் செஞ்சுக்கிட்டேன், மிரட்டி திருமணம் செய்ய வச்சாங்க, ஆனா திருமணம் செஞ்சுக்கிட்டேன், அவங்களோட வாழ்ந்ததெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறத சொல்றாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை, அதாவது டிஎன்ஏ டெஸ்ட் கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அறிவியல் பூர்வமாக என்னோட குழந்தை தான் அப்படின்னு நிரூபிச்சுட்டா நான் வந்து எல்லாமே செய்ய தயாராக இருக்கேன்னு சொல்லும் போது அவரு மறைமுகமா சில விஷயங்களை சொல்ல வர்றாரு. இது என்னது மறைமுகமா என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் வந்து ஜாய் கிருஷ்ணாவோட கேரக்டரை சந்தேகப்பட்டு பேசுறாரு. ஜாய் கிருஷ்ணா வந்து இந்த குழந்தை என்னோடதான் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேள்வி ஒரு ஆண்மகன் கேட்கும் போது அங்க பெண் தப்பு செஞ்சா அப்படிங்கிறது தான் வந்து மாதம்பட்டி வந்து மறைமுகமா சொல்றாரு, வெளிப்படையா சொல்லலை. ஜாய் கிருஷ்ணா பத்தி வெளிப்படையா சொல்லல, ஆனா கேரக்டரை வந்து ஸ்பாயில் பண்ற மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க உள்ள அர்த்தம் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து உள்ளர்த்தமா இருக்கு. ஓகே சார், இந்த இடத்துல மாதம்பட்டி ரங்கராஜன் ஒரு விஷயத்தை அழுத்தமா சொன்ன என்னன்னா, நான் ஏற்கனவே 1000 விளக்கு காவல் நிலையத்துல வந்து நான் சொல்லியிருக்கேன், ஏன்னா வலுக்கட்டாயமா திருமணம் பண்ண வச்சாங்க, படத்துக்கு ஆசைப்பட்டு இங்க சில ப்ரூஃப்லாம் இருக்கு, போட்டோஸ்லாம் வச்சிருந்தாங்க, அதனாலதான் வந்து நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன், படத்துக்காக பண்ணாங்கன்னு இவங்க சொன்னாங்க. அதுக்கு எதிராக ஜாய் கிருஷ்ணா அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, வலுக்கட்டாயமா திருமணம் பண்ண வச்சாங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு திருமணம் பண்ணிட்டாரு, பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் நான் இப்படிலாம் பண்ணேன், அதனால திருமணம் பண்ணேன்னு சொல்றாங்களே, அப்ப எப்படி 2 வருஷம் கூட வாழ்ந்தீங்க, நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இருந்தேன்னா நான் எனக்கு அது வேணும் இது வேணும் சொத்து பத்து வேணும் வீடு வேணும் கேட்டிருப்பேன், இது வரைக்கும் ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காரா, இல்லவே இல்லைங்களே அப்படின்னு இவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்களே சார். இல்லை, அவங்க வீடு வாங்கி கொடுத்துருக்காரான்னு கேட்குறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆணையத்தின் முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1.5 லட்ச ரூபா மாதத்துக்கு வந்து எனக்கு மெயின்டெனன்ஸ் வேணும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 1,25,000 நான் வாங்கியிருக்க BMW காருக்கு டியூ கட்டணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அதுக்கு நான் வந்து மறுத்துட்டேன், மாதம்பட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 6.5 லட்ச ரூபா எனக்கு வந்து ஜீவனம்சம் வேணும், எனக்கு வந்து அவங்க கிட்ட இப்போ மாதம்பட்டி கிட்ட இருந்து பணம் வேணும்னு ஒரு வழக்கு வந்து கோர்ட்டில் போட்டிருக்காங்க. அது உரிமை தானே சார், இவர் கணவர் உரிமை தானே கேட்குறாங்க. மனைவி இல்லைன்னும் போது என்ன உரிமை, மனைவிக்கு தான் எல்லா உரிமை. மனைவி இல்ல, நீங்க மனைவியே இல்ல, உண்மை சட்டப்படி மனைவி. ஆமா சார், சட்டப்படி மனைவி இல்ல. நல்லா ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்குங்க, சட்டப்படி வந்து ஜாய் கிருஷ்ணா வந்து மாதம்பட்டி ரங்கராஜுடைய மனைவியா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆனா அந்த குழந்தைக்கு அப்பா இவரே இவங்க சொல்றாங்க, அடிச்சு சொல்றாங்க, அப்ப கேட்க உரிமை இருக்குல்ல. அவங்க அதான் ஜாய் கிருஷ்ணா வந்து எல்லா இடத்துலயும் வந்து இந்த குழந்தைக்கு தகப்பன் வந்து மாதம்பட்டின்னு சொல்றாங்க. மாதம்பட்டி வந்து நான் வந்து தகப்பன் எங்கேயுமே சொல்லலையே, மாதம்பட்டி நான் டிஎன்ஏ டெஸ்ட்க்கு ரெடியா. அதான் சார் இந்த பிரச்சனை, அவர் சொல்ல மாட்டாரு. இவங்க சொன்னா சொல்றாங்க நான் உள்ள ஒத்துக்கிட்டேன்னு சொன்னாங்க, அவர் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு நீங்க ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். அவர் வந்து சொல்றதுலயே வந்து ஒரு சூட்சம் இருக்கு. அதாவது வந்து ஜாய் கிருஷ்ணாவுடைய கேரக்டரை வந்து அவர் வந்து எப்படி சொல்றாரு, டீஃப்ரேம் பண்ணி சொல்றாரு, அதை வந்து மறைமுகமா சொல்றாரு. நான் தான் சொல்றேன்ல, நான் அதாவது டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நான் ரெடிங்கிறார், ஓகேவா. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரெடின்னும் போது அப்ப டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவர் ஒத்துழைப்பார்னு அர்த்தம். ஒத்துழைப்பு கொடுத்தார் அப்படின்னா அந்த குழந்தையோட டிஎன்ஏ டெஸ்ட் இதுவும் மேட்ச் ஆச்சு மாதம்பட்டின்னா இவர் தான் தகப்பங்கிறது நிரூபிக்கப்பட்டுரும் இல்லையா. அப்படி இருக்கும்போது இவர் தகப்பன்னு சட்டப்பூர்வமா நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து இந்த இப்ப சொல்றாருல இது வந்து நான் ரெடி, அப்ப தைரியமா சொல்றாரு நான் வந்து ரெடி அப்படிங்கிறாரு. ஒரு நிமிஷம், நான் ரெடி அப்படின்னும் போது தைரியமா ஒரு ஆண்மகன் சொல்லும் போது இது என்னுடைய குழந்தை இல்லைங்கிறத வந்து மறைமுகமா அவர் சொல்றாரு சார். மறைமுகமா சொல்றாரு, ஒரு தைரியம் இருக்கு நீங்க சொல்றீங்க, ஓகேங்க சார். ஜாய் அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆணையத்துக்கு முன்னாடி அவர் இந்த ஒரு வார்த்தை டிக்ளேர் பண்ணி சொன்னாங்க, என்னன்னா ஜாய் கிருஷ்ணா போட்ட ஒரு மனைவி எனக்கு கிடைக்க மாட்டாங்க, வெளியே ஸ்ருதி அவர்கள் வச்சுக்கிட்டு சொன்னாரு, ஆனா இங்க வெளியே வந்து நான் பொய் சொல்றேன், நான் வந்து ஒத்துக்கவே இல்லைன்னு மாத்தி உள்ள ஒண்ணு பேச வெளியே ஒண்ணு பேசுறாரு. நான் தான் சொல்றேனே தம்பி, ஆணையத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கும், வீடியோ ரெக்கார்டிங் பண்ணியிருப்பாங்க.
அப்படி ரெக்கார்டிங் பண்ணியிருந்தா அவங்க கிட்ட ஆதாரங்கள் இருக்கும். அந்த ஆதாரங்களை வந்து பொது வெளியில வெளியிட மாட்டாங்க. அந்த ஆதாரங்களை வந்து அவங்களுடைய பரிந்துரையோட சேர்த்து கோர்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஓகேவா? இப்படி இருக்கும்போது மாதம்பட்டி இங்க பொய் சொன்னார் அப்படின்னா அந்த ஆதாரங்கள் அங்க தெளிவா இருக்கும்போது மாதம்பட்டியோட பொய் வந்து அடிபட்டு போயிடும். அவர் சொல்ற பொய் வந்து ஒன்றும் இல்லாம ஆகி போயிடும். அதனால வந்து மாதம்பட்டி துணிஞ்சு இப்படி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னா அங்க என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரியல. இதுதான் இங்க வந்து கேள்வியான விஷயமா இருக்கு. நீங்க சொல்றீங்க நான் வந்து வீடு கேட்கல பணம் கேட்கலன்னா எதுக்கு 6.5 லட்சம் கேட்கறீங்க? அதான் ஜீவனாம்சம் சார், குழந்தை சார். சார் அவங்க சொல்றாங்க, அதாவது நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க, ஜீவனாம்சம் என்பது வந்து அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படுற உரிமை. நீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. குழந்தைக்கு கொடுக்கப்படுற உரிமை கிடையாது. அந்த குழந்தைக்கு வந்து ஒரு தகப்பனா அது தனி உரிமை. ஆனா வந்து ஜீவனாம்சம்ன்ற வார்த்தை வரும்போது அது வந்து மனைவிக்கு கொடுக்கப்படுற உரிமை. ஜாய் கிருஷ்ணா மனைவியே இல்லைன்னும் போது ஜீவனாம்சம் கேட்கறதே இங்க கேள்விக்குறியாகுது. சட்டப்படி வந்து ஜாய் கிருஷ்ணா எந்த காலத்திலையும் மனைவி ஆகவே முடியாது. நம்ம முதல்ல இதை பத்தி பேசியிருக்கோம். முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது அப்படி இருக்கும்போது எப்படி ஜீவனாம்சம் கொடுப்பாங்க? நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இது வந்து எல்லாருமே பேசுற விஷயங்கள் தான். இன்னைக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஜாய் கிருஷ்ணா 6.5 லட்சம் கேட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் விவாதம் பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு கல்யாணம் ஆகி அவங்க வந்து அந்த கணவர்கிட்ட இருந்து விவகாரத்து பெற்றிருக்காங்க. ஸோ அந்த கணவர்கிட்டே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஜீவனாம்சம் கேட்டதாகவும் அந்த கணவர்கிட்டே வந்து ஒரு மெயின்டெனன்ஸாக ஒரு பெரிய தொகையை வாங்கினதாகவும் ஒரு தகவல் இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாட்ட கூட ஒரு கணவரை பிரியும் போது நிச்சயமா அந்த பெண் வந்து ஜீவனாம்சம் கேட்க தான் செய்வாங்க. மாதம்பட்டியை பிரியும் போது கேட்கறாங்கல்ல, அதே மாதிரி முதல் கணவரை பிரியும் போதும் கேட்டிருப்பாங்கல்ல. ஸோ அங்க ஒரு ஜீவனாம்சம் கொடுக்கப்பட்டிருக்கலாம், இல்ல ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கலாம். இப்போ இன்னும் மறுபடியும் இப்போ மாதம்பட்டிட்டு வந்து கேட்கறாங்க எனக்கு 6.5 லட்சம் வேணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களோட நோக்கம் என்ன? மாதம்பட்டி என்ன சொல்றாரு? என்னுடைய ஆபாச வீடியோக்கள், ஆபாச போட்டோக்கள், அந்தரங்க வீடியோக்கள்லாம் வெளியிட்டு உங்களை அசிங்கப்படுத்துவேன்னு சொல்லி தான் என்னை மிரட்டி கல்யாணம் பண்ணேன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு ஹனி ட்ராப்பா இருக்கக்கூடாதா, ஒரு மணி ட்ராப்பா இருக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். பல கோணங்கள்ல இன்னைக்கு பார்க்கணும். இப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிருஷ்ணா வழக்கு முதல்ல அந்த வழக்கை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது அது சாதாரணமா தான் எல்லாம் பார்த்தாங்க. இப்ப அடுத்தடுத்து அதனுடைய நகர்வுகளை பார்க்கும்போது இது உண்மை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் இன்னைக்கு வந்து சொசைட்டில ஒரு முக்கியமான நபரா இருக்காரு. ஒரு எப்படி சொல்லு ஒரு செலிபிரிட்டியா இருக்காரு, பெரிய விஐபியா இருக்காரு. ஒரு பிரதமர் வீட்டு கல்யாணம்னாலும் மாதம்பட்டியை கூப்பிடுறாங்க, ஒரு சீஃப் மினிஸ்டர் வீட்டு கல்யாணம்னாலும் மாதம்பட்டி கூப்பிடுறாங்க, ஒரு சாமானியமா பெரிய பணக்காரனா இருக்கிற வீட்டுல கல்யாணம்னாலும் மாதம்பட்டியை கூப்பிடுறாங்க. அப்படி இருக்கும்போது மாதம்பட்டி ரங்கராஜை வந்து மிரட்டி கல்யாணம் பண்ண வைக்க முடியுமா? அந்த ஆங்கிலே நம்ம பேசணும். மிரட்டி கல்யாணம் பண்ண வைக்க முடியுமா? அந்த அளவுக்கு மாதம்பட்டி வந்து அப்பாவியா, மாதம்பட்டி ஒண்ணும் தெரியாதவரா, மாதம்பட்டி விரல வச்சா கடிக்க தெரியாதவரா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். உண்மையதான். நம்ம வந்து ஒரு பக்கம் ஜாய் கிருஷ்ணாக்கு எதிர்ப்பாவோ மாதம்பட்டிக்கு ஆதரவாவோ இங்க பேசல. ரெண்டு பக்கமும் பார்க்கும்போது இதுல நிறைய குளறுபடிகள் இருக்கு. அதாவது ஜாய் கிருஷ்ணா சொல்றாங்க எனக்கான உரிமை வேணும்னு அவங்க சொல்றாங்க, அந்த குழந்தைக்கான தகப்பன்னு அவங்க சொல்றாங்க, இவர் இல்லைங்கிறாரே. அப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? அதாவது நான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ரெடி அப்படின்னா அது இல்லைன்னு சொல்றதுக்கு அர்த்தம் தான் அது. புரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த உண்மைகள் என்ன நடந்தது, ஒரு இருட்டு அறைக்குள் நடந்த உண்மைகள் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, ஒரு வாழ்க்கை ஒன்று இவங்க வாழ்ந்திருக்காங்க இல்லையா, அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரி, இங்க வந்து எனக்கு இன்னொரு கேள்வி வருது. நீங்க சொன்னீங்க இப்போ ஆணையத்தில் வந்து இவர் உண்மையாக சொல்லியிருந்தானா அதுக்கெல்லாம் ரெக்கார்டு இருக்கும், அது வந்து மேல்முறையீடு செய்யும் போது அதெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு. இப்போ இவருக்கு இப்போ நீங்க சொல்லும் போது இந்த விஷயம்லாம் அவருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம பொய் சொல்றதா கண்டிப்பா மாட்டிப்போம் அப்படின்னு. அப்ப அந்த ரெக்கார்ட்லாம் இருக்கும் போதே இவர் இப்படி சொல்றானா அப்ப என்னது, இது என்ன சொல்ல வர எனக்கு புரியல சார். அவர் என்ன சொல்றாருன்னா, சார் நீ தம்பி ரெக்கார்டு இருக்குன்றது வந்து ரெக்கார்டு இருக்குங்கிறது என்ன இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த ரெக்கார்ட்ல என்ன பதிவாயிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அது தனி கதை. இவர் வந்து மறுக்கிறார், நான் அப்படி சொல்லல, ஆணையத்துல அப்படி சொல்லல, மகளிர் காவல் நிலையத்திலையும் அப்படி சொல்லல அப்படிங்கிறத அவர் தெளிவா மறுக்கிறார். அப்படின்னும் போது நம்ம இவர் பக்கம் இருக்கிற நியாயங்களையும் பார்க்க வேண்டியிருக்கு. உண்மையா கூட இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம். ஆனா இங்க ஒரு மகளிர் ஆணையம் அப்படின்னும் போது அது ஒரு முக்கியமான ஒரு எப்படி சொல்லுது, மகளிருக்கு நடக்கிற அநீதிக்கு காண்டி போராடக்கூடிய ஒரு ஆணையமா தான், அதாவது நியாயம் பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு ஆணையமா தான் மகளிர் ஆணையம் இருக்கு. ஸோ மகளிர் ஆணையம் வந்து ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருவாங்களா அப்படின்னா நிச்சயமா கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து நான் தான் சொல்றேன்ல, இதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு. இந்த இடத்துல நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஆளுக்கு ஒன்று சொல்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, மகளிர் ஆணையம் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் நேத்திக்கெல்லாம் என்ன பேசினாங்க அப்படின்னா மாதம்பட்டி வந்து சரண்டர் ஆயிட்டாரு, அவரே ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு நேத்திக்கு பேசினாங்க. இன்னைக்கு வந்து என்ன சொல்றாருன்னா நான் ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு பக்கம் ஜாய் கிருஷ்ணா போய் மகளிர் ஆணையத்துல வந்து சிரிச்சு பேசினாரு. யாருக்கு தெரியும்? ஏங்க 2 பேரும் சண்டை போடுறீங்க, 10 வருஷம் கடுங்காவல் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு
ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஜாய் கிருஷ்ணா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணோட போய் சிரிச்சு யாராவது பேசுவாங்களா? ஆனா அவங்க சொல்றாங்க சிரிச்சு பேசினாரு, வெளியில வந்து மாத்தி பேசுறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி நம்ம ஏத்துக்கிறதுன்னு நமக்கு தெரியல. சார் இன்னொரு கொஸ்டின் சார், இப்போ ஜாய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜன் தமிழ்நாடுக்கு ஒரு சாபக்கேடு, என்னோட குழந்தையோட சாபம் வந்து சும்மா விடாது, எனக்கு வந்து டெலிவரி வந்து டிசம்பர் மந்த் இல்லை நவம்பர், அப்படிதான் வந்து நவம்பர் எண்டை தான் வந்து வர வேண்டியது. இப்போ முன்னாடியே வந்து குழந்தை வந்து காண வந்து இவங்க கொடுக்குற ப்ரெஷர், இந்த அழுத்தம், இதனால தான் வந்து எனக்கு இவ்வளோ சீக்கிரமா குழந்தை பிறந்துருச்சு, இந்த சாபம் அவர் சும்மாவே விடாது. இன்னொன்று, செக்ஸ் வச்சுக்குமா அவருக்கு தெரியலையா, இப்போ மட்டும் வந்து ரொம்ப யோக்கிய மாதிரி பேசுறாருங்க அப்படிலாம் சொல்றாங்க. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இதே கேள்வியை நான் அவங்களுக்கு கேட்கலாம்ல. மாதம்பட்டி அவங்க தானே அனுமதிச்சாங்க செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு, அவங்க தானே அனுமதிச்சாங்க. அவங்க அனுமதி இல்லாமல் செக்ஸ் வச்சுக்கிட்டாரா? 2 பேருமே வந்து அடல்ட்டு, 2 பேருமே சம்மந்தப்பட்டு தானே செக்ஸ் வச்சுக்கிட்டாங்க. ஆனா அவங்க மறுக்கலைங்களே எங்குமே. யார் அவங்க மறுக்கலைன்னா? இங்க மாதம்பட்டியும் மறுக்கலையே. நான் கல்யாணம் பண்ணது உண்மைதான், அவங்களோட தொடர்புல இருந்தது உண்மைதாங்கிறத மாதம்பட்டி சொல்றாரு. ஆனா வலுக்கட்டாயமா ஒரு வார்த்தை யூஸ் பண்ண சார், வலுக்கட்டாயமா திருமணம் செஞ்சாங்கன்னு தான் சொல்றாரு. வலுக்கட்டாயமா செக்ஸ் வச்சுட்டாங்கன்னு எங்கேயுமே சொல்லல. புரியுது உங்களுக்கு? திருமணம் செஞ்சாங்க வலுக்கட்டாயம்ங்கிறாரு. அதாவது மாதம்பட்டியோட ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது நீங்க டீப்பா பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது என்னுடைய அந்தரங்க வீடியோ போட்டோலாம் வெளியிட்டுருவேன்னு சொல்லி என்னை மிரட்டி வந்து திருமணத்துக்கு ஒத்துக்க வச்சாங்கன்னு சொல்லும் போது, அந்த வீடியோக்கள் திருமணத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு. அப்படிதானே? திருமணத்துக்கு முன்னாடியே 2 பேருக்கும் உறவு இருந்திருக்கு. அப்படித்தானே? அதை தானே வீடியோ எடுத்து இவங்களை மிரட்டி தானே திருமணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க. அப்படி இருக்கும்போது திருமணத்துக்கு முன்னாடியே 2 பேருக்கும் தொடர்பு இருந்திருக்கு. திருமணத்துக்கு முன்னாடி இருக்கிற தொடர்புக்கு ஒரு ஆண்மகனை திருமணம் செஞ்சுக்காம வேறு ஒரு திருமணத்திலிருந்து டைவர்ஸ் பெற்ற ஒரு பெண்மணி சுதந்திரம் இருக்கு. அதாவது யார் வேணா சுதந்திர உறவு வச்சுக்கலாம், யாருக்கு விருப்பம் இருந்தா அவங்களோட வாழலாம், அதெல்லாம் வேற விஷயங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க முன்னாடி நீங்க சம்மதிச்சிருக்கீங்க. அங்க நீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. யார்? ஜாய் கிருஷ்ணாக்கு. மாதம்பட்டி வந்து மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்காரு, அவருக்கு டைவர்ஸ் ஆகல. சோ ஆல்ரெடி திருமணமான ஒரு ஆண் மகனை நீங்க அவரோட எப்படி வாழ்ந்தீங்க? அது சரியா வருமா? அது அவங்க பண்ணது தப்பு இல்லையா சார்? திரும்பவும் அதே தான் நம்ம எல்லாரும் சொல்ற மாதிரி தான் சார் சொல்றாங்க. சார் ஒரு பொண்ணு சார் தனியா இருக்காங்க, இவர் அன்பை காமிச்சுப்பாரு. அன்பை இந்த பாருங்க தம்பி, எங்க போனா கூட்டிட்டு போறாரு. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் கேளுங்க. ஒரு ரோஜாப்பை கொண்டு போய் நீங்க வந்து ஒரு பொண்ணு கிட்ட நீட்டினீங்கன்னா அதை பார்த்து மயங்க தான் செய்வாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனா ரோஜாப்பு கொடுக்குறவன் நமக்கு உண்மையா கொடுக்குறானா இல்ல சும்மா ஏமாத்த கொடுக்குறானான்றதை நீங்க பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? அந்த ரோஜா மலரை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் வச்சிருந்தீங்கன்னா அந்த இதழ்கள்லாம் உளுந்துரும். அந்த மாதிரி வந்து நீங்க என்ன காரணத்துக்காண்டி கொடுக்குறான், யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட போறாங்களா, ஏமாத்த போறாங்களா? இந்த பெண்களுக்கு அந்த விழிப்புணர்வு வேணும், நிச்சயமா வேணும். படிச்ச பெண்களா இருக்காங்க. இப்ப ஜாய் கிருஷ்ணாவே எடுத்துங்களேன், எதுக்கு இவ்வளவு போராட்டம்? எதுக்கு நான் கேட்கிறேன், எதுக்கு இவ்வளவு போராட்டம்? ஆல்ரெடி திருமணமான ஒரு ஆண்மகனோட நீங்க வாழ்ந்திருக்கீங்க. திருமணத்துக்கு முன்னாடி, இந்த திருமணத்துக்கு முன்னாடி மிரட்டி திருமணம் செஞ்சாங்களா, அந்த திருமணத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கிறீங்க. இது தேவையா? நீங்க வந்து கவனமா இருந்திருந்தீங்கன்னா, நீங்க சுதாரிப்பா இருந்திருந்தீங்கன்னா, நீங்க பாதுகாப்பா இருந்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது இல்ல. சோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்துட்டு, மாதம்பட்டி நல்லவர்னு நம்ம சொல்லவே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்க, மாதம்பட்டி அயோக்கியம் தான், அதுல மாட்டுக்கிறது கிடையாது. ஆனா ஜாய் கிருஷ்ணாவுக்கும் இதுல பங்கு இருக்கு. இப்ப நீங்க தானே இப்ப ஆம்பளை வந்து எந்திரிச்சு போயாச்சு. புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து நீங்க பாதிக்கப்படுறது யாருங்க? பெண் தானே பாதிக்கப்படுறாங்க. பெண்ணுக்கு தானே எல்லா பாதிப்பும் வருது. இப்ப 2 பேரும் உறவு வச்சுக்கிட்டது இல்ல. மாதம்பட்டியா கர்ப்பமானாரு, மாதம்பட்டியா குழந்தைய சுமந்தாரு. ஆண் அதாவது எப்படி சொல்றது, சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா ஆண் அப்படி படைக்கப்பட்டிருக்கான். அதனால பெண்ணுக்கு தான் ஆபத்துன்னும் போது ஒரு சேலையை கொண்டு போய் முள்ளுல போட்டீங்கன்னா முள்ளுக்கு ஆபத்தா சேலைக்கு ஆபத்தா? சேலைக்கு தான் ஆபத்துன்னு தெரியும் போது நீங்க எதுக்கு சேலையை கொண்டு போய் முள்ளுல போடுறீங்க? அங்க நீங்க கவனமா இருக்கணுமா இல்லையா? நீங்க கவனமா இல்லைன்றது உண்மைதானே, தப்பு தானே? அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து அது ஜாய் கிருஷ்ணா சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கலாம், அவங்க நல்லவங்களா இருக்கலாம், அவங்க செஞ்சது சரியா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனா பாதிக்கப்பட்டது இன்னைக்கு ஜாய் கிருஷ்ணா தான். ஜாய் கிருஷ்ணா தான் இன்னைக்கு கமிஷன் ஆஃபீஸ் போறாங்க, ஜாய் கிருஷ்ணா தான் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போறாங்க, ஜாய் கிருஷ்ணா தான் இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காங்க. மாதம்பட்டி இது சம்பந்தமா எதுவுமே பேசல. மாதம்பட்டி அதாவது மகளிர் ஆணையத்தில் சொல்லியிருக்காரு, அதே மாதிரி மகளிர் காவல் நிலையத்தில் சொல்லியிருக்காரு. ஆமா நடந்தது உண்மைதான், மிரட்டப்பட்டு வாங்கப்பட்ட திருமணம்னு சொன்னதா அவர் ட்வீட் கொடுத்துருக்காரு. அதை வச்சு தான் நம்ம நம்ப முடியும். அவர் இன்னைக்கு வந்து மௌனமாக தானே சுத்திட்டு இருக்காரு. அவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஃப்ளைட்ல போறாரு, சார்ட்டர்ட் ஃப்ளைட்ல போறாரு. எப்பவும் போல வந்து அவருடைய சமையல் ஆர்டர்கள்லாம் எடுத்துட்டு அவர் வந்து சம்பாரிச்சுக்கிட்டு சந்தோஷமா தான் இருக்காரு. அவருக்கு வந்து முதல் மனைவியும் இருக்காங்க, 2 குழந்தைங்களும் இருக்காங்க. அவருக்கு என்ன பிரச்சனை? இப்ப வந்து ஜாய் கிருஷ்ணா தானே சிக்கல்ல மாட்டிட்டாங்க. அப்ப வந்து ஒரு பெண் ஒரு விஷயத்தை செய்யும் போது, இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு ஆண்மகனை தேர்ந்தெடுத்து நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம்னு நினைக்கும் போது ஒரு வாழ்க்கையில நீங்க முன்னாடி ஏமாந்துருக்கீங்க.
முதல் வாழ்க்கை உங்களுக்கு தோல்வியா இருந்திருக்கு. முதல் வாழ்க்கை தோல்வியா இருந்ததுக்கு அப்புறம் இரண்டாவது வாழ்க்கையை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப கவனமா இருந்திருக்கணுமா இல்லையா? ஏன் அந்த கவனம் உங்களுக்கு இல்லாம போச்சு? ஏன் அப்படி ஒரு கவனக்குறவுல நீங்க இருந்தீங்க? என்ன காரணம்? மாதம்பட்டி கிட்ட கோடிகள்ல பணம் இருக்கு அப்படிங்கிறதுனால போனீங்களா? இல்ல மாதம்பட்டி கோடிகளால பணம் இருக்கிறதுனால அவருடைய பணங்கள்லாம் நமக்கு வரும்னு நினைச்சு, சொத்து வரும்னு நினைச்சீங்களா? மாதம்பட்டி அதான சொல்றாரு, என்னுடைய பணத்துக்காண்டி நடத்தப்பட்ட திருமணம், மிரட்டி நடத்தப்பட்ட திருமணம். அவர் சொல்றாருல்ல, இப்ப இன்னைக்கு அவர் சொல்றது உண்மையா பொய்யா சரியா அதெல்லாம் விட்டுருங்க. இந்த அம்மா சொல்றது உண்மையா பொய்யா சரியா அதெல்லாம் விட்டுருங்க. இந்த குழந்தை ஒண்ணு பிறந்திருக்குல்ல, இப்ப இந்த குழந்தைய நீங்க பகடக்காயா வச்சு 2 பேரும் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த குழந்தைக்கு உண்மையான தகப்பன் யாருங்கிறது மாதம்பட்டிக்கு தெரியுமோ இல்லையோ, ஜாய் கிருஷ்ணாக்கு தெரியும். இங்க ரொம்ப முக்கியமா பார்த்துங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் இந்த குழந்தைக்கு தகப்பன் யாருங்கிறது. உங்க வீட்டுல உங்க அம்மா தான் உங்க அப்பாவை அடையாளம் காட்டுவாங்க. எங்க வீட்டுல எங்க அம்மா தான் எங்க அப்பாவை அடையாளம் காட்டுவாங்க. இது எல்லா வீட்லயும் உள்ளது. எல்லா பெண்ணும், எல்லா அப்பா அம்மாக்கும், எல்லா குழந்தைக்கும் உள்ள விஷயம் தான். அப்படி இருக்கும்போது பெண்ணுக்கு தெரியும் இந்த குழந்தைக்கு தகப்பன் யாருங்கிறது. ஆண் இப்ப இல்லைன்னு சொல்லும் போது நீங்க இதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. இதை நிரூபிக்கிறதுக்கு உடனே டிஎன்ஏ டெஸ்ட் நாளைக்கு வாங்க எடுக்கலாம் அப்படிலாம் கிடையாது. அவர் கோர்ட்டுக்கு போவார், வழக்கு நடக்கும். ஒரு ஸ்டேஜ்ல டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லுவாங்க. நீதிமன்றம் ஆர்டர் செய்யும். அதுக்கப்புறம் தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் உண்மையா பொய்யாங்கிறது வெளியில வரும். எப்படி இருந்தாலும் தம்பி, இந்த கண்ணாம்பூச்சி விளையாட்டு இருக்கு பாத்தீங்களா, இது என்னைக்காவது ஒரு நாளைக்கு உடையும். நீங்க கண்ணுல கட்டின கயிறு கண்ணாம்பூச்சி விளையாண்டுக்கிட்டே இருக்க முடியாது. அதை அந்த விளையாட்டு முடிச்சோன்னே கயிறை கழட்டி தான் ஆகணும். புரியுதா உங்களுக்கு? அதனால இதுல என்ன உண்மைங்கிறது கூடி சீக்கிரம் வெளியில வரும். ஆனா நான் சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு குழந்தைய நீங்க பகடக்காயா வச்சு, அந்த குழந்தை என்ன செஞ்சிச்சு? அந்த குழந்தை என்ன தம்பி தப்பு செஞ்சிச்சு? நீ தப்பு செஞ்ச, நீ தப்பு செஞ்ச, நீங்க 2 பேரும் தப்பு செஞ்சீங்க. அந்த குழந்தை என்ன தப்பு செஞ்சிச்சு? அந்த குழந்தை இன்னைக்கு சமுதாயத்துல அந்த குழந்தைக்கு தகப்பன் யாருங்கிறது நீங்களும் நானும் உட்காந்து டிபேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ எவ்வளவு சங்கடமான விஷயம். நாளைக்கு அந்த குழந்தை வளர்ந்து 3 வயசுல 4 வயசுல ஸ்கூலுக்கு போகுது, அடுத்தடுத்து படிக்குது, காலேஜுக்கு போகுது. தகப்பன் யாருன்னு தெரியாம ஒரு குழந்தை அந்த சமுதாயத்துல இருந்துச்சுன்னா அது எவ்வளவு ஒரு சங்கடமான சூழ்நிலை அந்த குழந்தைக்கு உண்டாகும். அந்த குழந்தையுடைய மனநிலை வளர வளர என்னவா இருக்கும்? யார் அப்பான்னு தெரியலன்னா என்னங்க ஆகும்? என்ன ஆகும்? நீங்க நான் அப்பாலேன்னு இவர் சொல்றாரு, ஆனா அவங்க சொல்றாங்க இவர் தான் அப்பான்னு. ஆனா அந்த குழந்தை யாருமா அப்பா அப்படின்னு அம்மாட்ட போய் கேட்கும்ல. அம்மா உண்மையை சொல்லிதானே ஆகணும். அந்த குழந்தைகிட்ட மறைக்க முடியாது இல்ல. அப்பா கிட்ட நாளைக்கு அப்பா என்னை இப்படி பண்ணிட்டீங்களப்பா, இத்தனை வருஷம் என்னை அலக்கழிச்சிட்டீங்களா, நான் பிறந்தப்ப என்ன வேணான்னு சொல்லிட்டீங்களப்பா அப்படின்னு ஒரு குழந்தை கேட்கும்ல. கேட்குமா கேட்காதா? நாளைக்கு வளர்ந்து நின்று ஏப்பா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. இன்னைக்கு இத்தனை சோசியல் மீடியால, எத்தனை ஊடகங்கள்ல இது டிபேட் ஆகுது, எத்தனை பத்திரிகையில வருது. எல்லா விஷயத்தையும் நாளைக்கு அந்த குழந்தை வளர்ந்து படிச்சு பார்த்துச்சுன்னா, நாளைக்கு டிஎன்ஏ டெஸ்ட்ல மாதம்பட்டி தான் தகப்பன் நிரூபிச்சுட்டா, அதுக்கப்புறம் கூட அந்த குழந்தை அந்த அப்பாவோட ஒட்டுமா? ஏன்பா அப்படி பண்ணீங்க? கேட்குமா கேட்காதா? ஒரு நாள் வருங்க. ஒரு நாள் வரும்போது கேட்கும். ஆனா இல்லைன்னு வந்துச்சுன்னா சார், அதுதான் சொல்றேன்ல, இங்க நீங்க இல்லைன்னு வந்துட்டா இங்க கேள்வி கிடையாது. இல்லைன்னு வந்துட்டா அது யார் தகப்பங்கிறது ஜாய்கிருஷ்ணா தான் சொல்லணும். அதான் நான் சொன்னேன்ல, ஒரு தகப்பன் யாருங்கிறது ஒரு பெண் தான் சொல்லணும். புரியுது? பெண்ணு தான் சொல்லணும். ஒரு நாள் வரும்போது அந்த குழந்தை கேள்வி கேட்கும். அப்பா இப்படி பண்ணிட்டீங்களப்பா, என்னைய டிபேட் பண்ண விட்டுட்டீங்களப்பா, என்னோட அப்பா யாருங்கிறதே சோசியல் மீடியா டிபேட் பண்ண விட்டீங்களப்பா, அப்பா நியாயமாப்பா அப்படின்னு கேட்டா அன்னைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் பதில் சொல்லுவாரா? அவருடைய ரத்தம் அப்படின்னா அந்த ரத்தம் முன்னாடி நின்று கேட்டுச்சுன்னா அதுக்கு அவர் பதில் சொல்லுவாரா? நியாயமா நடந்துக்கணும். இங்க நீங்க எது உண்மை எது பொய்ங்கிறது ஜாய் கிருஷ்ணாவுக்கும் மாதம்பட்டிக்கும் தான் தெரியும். இதான் உண்மை. உண்மையாவே 2 பேரும் சந்தோஷமா விரும்பி திருமணம் செஞ்சாங்களா, விரும்பி வாழ்ந்தாங்களா, விரும்பி குழந்தையை சுமந்தாங்களா? இந்த உண்மைகள்லாம் உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அறைக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எப்படிங்க நமக்கு தெரியும்? எப்படி நமக்கு தெரியும்? நம்ம இது சரியா, அது சரியா, இது தப்பா இருக்குமோ, இது சரியா இருக்குமோ, இது இப்படி இருக்குமோ, இது ஹனி டிராப்பா இருக்குமோ, மணி டிராப்பா இருக்குமோ, இவர் சொல்றது சரியா இருக்குமோ, அந்தம்மா சொல்றது சரியா இருக்குமோ, இப்படி டிபேட் தான் பண்ணலாமே தவிர உண்மை அப்படிங்கிறது அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த 2 பேரும் மனசாட்சிப்படி நடந்து இதுதான் உண்மைங்கிறத புரிஞ்சு அந்த குழந்தை ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அந்த குழந்தைக்காண்டியாவது இந்த எப்படி சொல்றது, இந்த இஷ்யூவை ஸ்டாப் பண்ணுது. கேவலமா இருக்கு. இதான் உண்மையை சொல்ல, இது கேவலமா இருக்கு. இது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். அந்த குழந்தை ரொம்ப பெரிய மனநிலை பாதிக்கப்படுற ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படி அந்த குழந்தையை இந்த சமுதாயத்துல வளர விடுறது ஆபத்து. அந்த மாதிரி சூழ்நிலைக்கு அந்த குழந்தையை தள்ளக்கூடாது. உங்களோட 2 பேர் போட்டிக்கு அந்த குழந்தை பலியாடா வைக்காதீங்க. நியாயம் தர்மம்னு ஒண்ணு இருக்கு, கடவுள்னு ஒருத்தர் இருக்கான், மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. அதன்படி 2 பேருமே நடந்துக்குங்க. உண்மை என்னங்கிறது மறுபடியும் சொல்ல, உண்மை என்னங்கிறது உங்க 2 பேருக்கு தான் தெரியும். 2 பேருமே மனசாட்சியோட நடந்துங்க, கடவுளுக்கு பயந்து நடந்துங்க. நியாயம் என்னவோ அதை செய்யுங்க. பொறுத்திருந்தா நம்ம பார்க்க முடியும். பொறுத்திருந்தா பார்க்க முடியும் தம்பி. உங்களுக்கும் எனக்கு என்ன தெரியும்? நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.